ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவை, துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். ஓ நல்லவரே, வல்லவரே, போதுமானவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். போதுமானவரிலும் அதிகமானவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். உடைய நாமத்தை துதிக்கின்றோம். உடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள நீரே எங்கள் மனக்கங்களை திறந்தருளும். ஓ சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு கூட இருந்து வாசம் செய்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீரே எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். அப்பா, தொடர்ந்து உடைய கரங்களிலே ஆண்டறிந்த பகுதியை ஒப்புவிக்கிறோம். நீரே ஆண்டவரே என்னை மறைத்து நீ பேசுவீராக. உடைய வார்த்தை ஆண்டவரை கேட்டு நாங்கள் அதுபடி நடக்க கிருபை பாராட்டுவீராக. எல்லா துதிகள் நமக்கு நமக்கு எடுக்கிறோம். மீட்பரும் பட்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை பற்றி பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி, எதுக்காக இந்த இயேசுவின் நாமத்தை பற்றி நான் போதிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. நிறைய மக்களுக்கு இதை பற்றி தெரியறதில்ல. நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தை பற்றி தெரியும், இயேசுவின் நாமம் இருக்குதுன்ற பற்றி தெரியும், சபைக்கு வரவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு, அதாவது சபையை சாராதவர்கள், அஞ்ஞானிகளை நான் சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமம்னா என்னன்னு தெரியாது, அதை பற்றி தெரியாது. இன்னொரு காரணம் என்னென்னா, பெரும்பாலான விசுவாசிங்களுக்கு இயேசுவின் நாமம்னா என்னன்னு தெரியும், ஆனால் அதை தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறது இல்லை. அதிகமான நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறது கிடையாது. இதுதான் ஒரு பரிதாபமான நிலை. தெரியாமல் இருக்கிறது ஓகே, ஆனால் தெரிஞ்சும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அவலமான நிலைன்னு சொல்லலாம். இன்னொரு காரணம், ஏன் இது இப்படி பயன்படுத்த மாட்டுறாங்க விசுவாசிங்களுக்கு, அதாவது பிலீவர்ஸுக்கு இதெல்லாம் இந்த நாமத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம், ஏன் பயன்படுத்த மாட்டுறாங்க அப்படின்னா, இந்த நாமத்தை பற்றி அவங்களுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சிருக்குது, அதை பற்றி இன்னும் ஆழமாக தெரியல. மேலோட்டமாக தெரிஞ்சிருக்குது. இயேசு நாமம்னா இதெல்லாம் இயேசு நாமம், யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, இதுதான் நாமம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவருடைய நாமத்தை மேலோட்டமாக, அது இங்கிலீஷில் சூப்பர்ஃபிஷியலி அப்படின்னு சொல்லுவாங்க, மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கிறது. இயேசு நாமத்தை மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுனாலையும் அவரை ஆழமாக தெரியாமல் இருக்கிறதுனாலையும் இந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியல. இன்னொரு காரணம், இந்த நாமம் எப்படி வேலை செய்யுன்றது தெரியறதில்ல. இதை நான் சொல்கிறது விசுவாசிகள் ஏன் பயன்படுத்த மாட்டாங்கன்றது கீழே நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த நாமம் எப்படி வேலை செய்யுன்றது தெரியல. முதல்ல நமக்கு ஆழமாக தெரிஞ்சால் தான் அது எப்படி வேலை செய்யுன்னு தெரியும். மேலோட்டமாக தெரிஞ்சால் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு தெரியாது. அப்போது இந்த இயேசுவின் நாமம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தெரியவில்லை. அதனாலேயே சில பேர் இதை பயன்படுத்துறது இல்லை. அதை பற்றி தெரிஞ்சிருந்தோம், இதை பயன்படுத்துறது கிடையாது. சிலர் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், இயேசுவின் நாமம் எப்படி வேலை செய்யும், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது, அதை பற்றி ஆழமாக தெரிஞ்சிருந்தோம், அதை பயன்படுத்துறதுக்கு உரிமை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு உரிமை நமக்கு கிடையாது. அப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டுக்குது அப்படின்னா, விசேஷித்த அபிஷேகம் பெற்றவங்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, பெரிய பிரசங்கியார்களுக்கு, அவங்களுக்கு தான் இந்த நாமத்தை யூஸ் பண்ணுறதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டதுன்ட்டு அவங்களே ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சில காரணங்களால தான் விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறது கிடையாது. அது ஒரு காரணம் என்னது, அவருடைய நாமத்தை பற்றி மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது, ஆழமாக தெரியாமல் இருக்கிறது. இன்னொன்று, ஆழமாக தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி ஆழமாக தெரியாததுனால அது எப்படி வேலை செய்யுன்றது தெரியறதில்ல. எப்படி வேலை செய்யன்றது தெரிஞ்சிருந்தாலும், ஆழமாக அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கா, உரிமை நமக்கு கிடையாது அப்படின்ட்டு இப்படி ஒரு சில பேர் நினச்சிக்கிறாங்க. விசுவாசிகளே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க.
ஆனால் நிறைய நேரங்களில் நாம் இந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்ன வெற்றிகள்லாம் கிடைக்க வேண்டியது இருக்குதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நான் சொன்னது விளங்கும்னு நம்புகிறேன். உதாரணத்துக்கு, இப்போது வியாதியாக இருக்கிறீங்க, யெகோவா ராஃபான்றீங்க. யெகோவா ராஃபானா சுகம் தருகிற தெய்வம், இல்லைனா யாவே ருஃபேகான்றீங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போது அந்த நேரத்தில் அந்த நாமத்தை பயன்படுத்துறதுனால, ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அந்த சூழ்நிலையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்போது உங்களுக்கு சுகம் உண்டாகுது. இப்போ அதை பயன்படுத்துறதுனால நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டுங்க. இது ஒரு வகையான வெற்றி, வியாதியின் மேலே வெற்றி. இதே போல் நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது. உங்களுடைய தேவையை சந்திப்பில் நிறைய உங்களை சுற்றி நிறைய சூழ்நிலைகள். இப்போ நான் சும்மா ஒரு உதாரணத்தை தான் நான் சொன்னேன். அப்போது இந்த நாமத்தை பயன்படுத்துறதுனால நமக்கு வெற்றி, நமக்கு தேவையான வெற்றி நமக்கு கிடைக்கிறது. நம்ம என்னென்ன எதன் மேலெல்லாம் வெற்றியாக இருக்கணுமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. தேவன் அப்படி தான் நம்ம இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. கடவுள் நம்மை வெற்றிகளாக இருக்க விரும்புகிறார். அதற்காக தான் தன் சொந்த குமாரனையும் உலகத்தில் அனுப்பி நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே அவரை தந்தருளினார். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய தோல்வியெல்லாம் அவருடைய தோல்வி ஆயிடுச்சு, அவருடைய வெற்றியெல்லாம் நம்முடைய வெற்றி ஆயிடுச்சு. சரி, இந்த வெற்றின்றீங்களே, இந்த வெற்றியை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியின் வாழ்வை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லாகவே இந்த வெற்றியின் வாழ்வை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையுடைய வல்லமைன்னா என்னென்னு நன்றாகவே தெரிஞ்சிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்னன்ட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முக்கியத்துவங்களை பார்க்கலாம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை, மூன்றாவது இயேசுவின் நாமம். நிறைய பேர் இந்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியமாக எடுத்துப்பாங்க. அது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை, இது 3மே முக்கியம்தான். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க, சிலர் தேவனுடைய வார்த்தையை முக்கியமாக பார்ப்பாங்க. இயேசுவின் நாமம் அப்படின்னு வரும்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அது கம்மியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இது 3மே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இயேசுவின் நாமம் வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நான் என்ன தான் சொல்ல வரேன், சத்தியம் என்ன, இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், இதுக்கான மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 விஷயந்தான். இயேசு நாமத்திற்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. இப்படிப்பட்ட நாமத்தை, அதாவது இப்படி வல்லமையும் அதிகாரமும் உள்ள நாமத்தை பயன்படுத்துறதுனால நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் கிடைக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவருடைய நாமத்திற்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. இந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு தேவையான வெற்றிகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. சரி, எப்படி இயேசு நாமத்திற்கு வல்லமையும் அதிகாரம் உண்டு? நிறைய பேர் ஒரு சிலர் இயேசு நாமத்திற்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது அப்படின்றது, இயேசுவுக்கு வல்லமையும் அதிகாரம் இருக்குது ஒத்துக்குருவாங்க. இயேசுவுக்கு வல்லமையும் அதிகாரமாக இருக்குதுங்க, அவருக்கு இந்த உலகத்தில் வந்தார், குருடனை பார்க்க வச்சார், செவிடனை கேட்க வச்சார், அப்படி இப்படின்னு அற்புதங்களை செய்தார். அவருக்கு அற்புதம் செய்கிற வல்லமைகளும் அதிகாரங்களும் இருந்தது. இயேசுவுக்கு அந்த அதிகாரங்களும் வல்லமையும் இருந்தது. ஆனால் இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை. நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாற்றுறாங்க. ஆனால் இயேசுவுக்கு என்ன அதிகாரமும் வல்லமையும் இருக்குதோ அதே அதிகாரமும் வல்லமையும் இயேசு நாமத்திற்கு உண்டு. இது சிம்பிளாக சொல்லணும்னா மேக்ஸில் LHS = RHSன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சிம்பிளாக நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இயேசுக்கு இருக்கிற அதிகார வல்லமை இஸ் ஈக்குவல் டு இயேசுடைய நாமத்திற்கு இருக்கிற அதிகாரம் வல்லமை. ரெண்டுமே ஒன்று தான். இயேசுக்கு என்ன அதிகாரம் வல்லமை இருக்குதோ அதே தான் இயேசு நாமத்திற்கும் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் இயேசுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகாரம், அவருடைய நாமத்துக்கு கொஞ்சம் கம்மியான அதிகாரம், அதெல்லாம் கிடையாது. இயேசுக்கு என்ன அதிகாரமும் வல்லமையும் இருக்குதோ அதே அளவு வல்லமையும் அதிகாரமும் இயேசுடைய நாமத்திற்கும் உண்டு. சரி, பொதுவாக நாமம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டாக? பொதுவாக நான் இங்கே பேசுகிறதே இயேசு நாமத்தை பற்றி தான். அப்படின்னா நாமம்னா என்னன்ட்டு பொதுவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாமம்னா அந்த வேதாகமத்தில் நாமம்னு நிறைய இடங்கள் வருது, சில இடத்துல பேர்னு வருது.
இது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தோம்னா நேம் அப்படின்னு வருது. நேம்னா பெயர்னு அர்த்தம். தமிழில் பெயர், நாமம் எப்படின்னா சொல்லலாம், ரெண்டுமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வேதாகமத்தில் நிறைய இடங்களில் நாமம்ன்ற வார்த்தை பயன்படுகிறது. முக்கியமாக இயேசுன்ற இடத்துல வரும்போது, இயேசுவை குறிக்கும் போது நாமம் தான் அங்கே வருது. பெயர்ன்ற அந்த வார்த்தை பெரும்பாலான இடத்துல காணப்படுகிறது கிடையாது. மக்கள் இந்த பேர் அப்படின்னா, ஒரு பேர்னா என்ன அப்படின்ட்டு மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பேருனா ஒருத்தவங்களை கூப்பிட்றதுக்கு தான் அந்த பேர். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருக்கிறோம், இப்போ பர்டிகுலராக நான் ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு பேர் வச்சு தான் நான் கூப்பிடணும் இல்லையா? அவங்களுக்கு பேர் எதுக்கு வச்சுருக்காங்க? கூப்பிட்றதுக்கு தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு. அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் இது மட்டும் தான் காரணம்னுட்டு மக்கள் நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் இந்த நான் சொல்கிற நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பெயர்னு சொல்கிறதும் நாமமும் சொல்கிறதும் ஒன்று தான். பெயர் வேறு, நாமம் வேறு கிடையாது. பேர் நாமம் தான் ஒன்று தான். இப்போ நாமம் சொன்னால் பேர் தான் குறிக்கிறேன் நான், ஓகேவா? இல்லை பேருன்னு சொன்னால் நாமத்தை தான் குறிக்கிறேன். நிறைய மக்கள் இந்த பெயரை கூப்பிட்றதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். இவங்களில் யாராவது ஒருத்தரை கூப்பிடணுன்னா அவங்க பேரை நான் கூப்பிட முடியும். ஆனால் வேதத்தில் பார்த்தோம்னா இந்த பெயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஆபிரகாம் என்று மாத்திரம் ஆபிராம்னு இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் என்ன மாற்றினார்? ஆபிரகாம் என்று மாற்றினார். இதுலேயே ஒரு பெயருடைய முக்கியத்துவம் என்னன்ட்டு நம்ம பார்த்துலாம். வேதத்தில் கடவுளுக்கு நிறைய நாமங்கள் உண்டு. வேதத்திலேயே நான் சொன்னது போல தான், யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே போல் நிறைய நாமங்கள் உண்டு. அதே இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா தேவனை குறிக்கிறதுக்கு யெகோவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஃபா, ஈரே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கடவுளை எப்படி வெளிப்படுகிறார், எப்படி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறார்ன்றது தான் விஷயமே. ஆனால் பாயிண்ட் என்னது? பழைய ஏற்பாட்டில் கடவுளை குறிக்கிறது என்னது? யெகோவா. புதிய ஏற்பாட்டில் கடவுளை குறிக்கிறது என்னதுன்னா இயேசு தான். ஆமீன். புதிய ஏற்பாட்டில் கடவுளை குறிக்கிற சொல் என்னது? இயேசு. பழைய ஏற்பாட்டில் தான் யெகோவா, புதிய ஏற்பாட்டில் இயேசு. உதாரணத்துக்கு இப்போது காலேஜுக்கு ஒரு அட்மிஷனுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு பதவியில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் பேரை யூஸ் பண்ணுறீங்க. அவருக்கே தெரியாமல் யூஸ் பண்ணுறீங்க. நம்ம நாட்டில் இது நடக்கிறது தான், நடக்காத சொல்ல நடக்கிறது தான். பதவியில் இருக்கிற ஒரு மினிஸ்டருடைய பேரையோ இல்லை எம்எல்ஏவோட பேரையோ போய் யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு இவரை தெரியும், நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க? ஓஹோ, அவர் அனுப்பிச்சி விட்டார் போல இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் மூலமா உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குதா? அவர் உங்களை அனுப்பிச்சி விடல, ஆனால் உங்கள் பேர் யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு ஒரு வேலை நடக்குது. இல்லை, நான் இப்படி இந்த எடுத்துக்காட்டை இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அந்த காலேஜ் ஓனரே உங்களுக்கு தெரியும். அந்த காலேஜ் ஓனரே உங்களுக்கு தெரியும். அவரே வந்து கேட்குறாரு, என்னது உங்கள் பிள்ளை காலேஜுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, என்ன போகலையா? என் காலேஜுக்கு வந்துரு, என் காலேஜில் சிலபஸ்லாம் நல்லாயிருக்கும், ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கும், என் காலேஜுக்கு வந்துரு, நான் சேர்த்து விட்றேன், நீ ஆஃபீஸுக்கு போய் என் பேரை சொல்லுன்றார். நீங்களும் போகிறீங்க ஆஃபீஸுக்கு. நான் என்னாரு, இவர் தான் அனுப்பிச்சி விட்டார், உங்கள் ஓனர் தான் அனுப்பிச்சி விட்டார் அப்படின்றாங்க. பார்க்குறவங்க கொஞ்சம் பார்ப்பான், ஆஃபீஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்ப்பான். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பான். சரி, அமைச்சிருக்கிறாரா இல்லையான்னு டவுட்டை கிளியர் பண்ணிப்பாமே. ஃபோன் அடிச்சு ஓனர்கிட்ட கேட்குறா. கேட்டு ஓனர் சொல்லுவார், ஆமாம் நான் தான்ப்பா அனுப்பிச்சேன், நீங்கள் என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கோங்கன்ட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வாங்க ஓனர் சொல்லிட்டாரு உங்களுக்கு அட்மிஷன். அப்போது அவருடைய நாமத்தை அங்கே பயன்படுத்துறதுனால ஒரு வேலை நடந்து முடியுது. மார்க்கு வேணால் லோவாக இருக்கலாம், அந்த பிள்ளை எடுத்த மார்க்கு லோவாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஓனரை தெரியும். அதுபோல் தான் நம்மளுக்கு தகுதியே இல்லை, தகுதி கிடையாது, ஆனால் நமக்கு அவரை தெரியும். சரி, நாமன்னு சொல்கிறீங்க, இந்த நாமத்தை இயேசு பயன்படுத்த சொன்னாரா? நிறைய பேர் இது ஒரு சந்தேகமாக இருக்குது. இயேசு பயன்படுத்த சொன்னாரா? ஏன்னா அவர் நாமத்தை தானே பயன்படுத்துங்க, அவர் வந்து உங்களுக்கு சொன்னாரா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. சொல்லியிருக்கிறாரு. எங்கே வாசிப்போம்? யோவான் 14:13. யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என்ன சொல்கிறாரு? என் நாமத்தினால
கேளுன்றார். இயேசுவே இங்கே சொல்கிறார், என் நாமத்தினால எதெல்லாம் கேட்குறீங்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இங்கே ஃபஸ்ட் டைம் சொல்கிறார், என் நாமத்தை பயன்படுத்து, என் நாமத்தை உபயோகப்படுத்து அப்படின்றாரு. இப்போ உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன், எங்கேயாவது மாட்டிக்கிறீங்கன்னா என் பேரை யூஸ் பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை நான் மாட்டிக்கினீங்கன்னா என் பேரை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தயக்கப்படுவீங்க, ஏதோ ஃபார்மாலிட்டி சொல்லியிருப்பா அப்படி அப்படின்ட்டு. ரெண்டாவது முறையாக சொன்னேன்னா கொஞ்சம் யோசிப்பீங்க. ரெண்டாவது முறை சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரு. அதே யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அங்கே ஆரம்பத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, என் நாமத்தினால கேளுன்றார். நாமத்தினால கேளு, அதுக்கு நீ இதை மட்டும் தான் கேட்கணும்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி அது கேளு, ஏன் நாமத்தினால நீங்கள் கேட்கணும். இப்போ ரெண்டாவது முறை சொல்லிட்டாரா? ரெண்டாவது முறை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, யோசிப்பீங்க. ஒரு மனுஷன், ஒரு ஆள் என் பேரை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொன்னால் ஃபார்மாலிட்டி சொல்லியிருப்பாருன்னு நினச்சிப்பீங்க. ரெண்டாவது வாட்டி சொன்னால் சரி அப்படி தான் சொல்லியிருக்கிறாரா, சரி யோசிப்போம் பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்ட்டு. மூணாவது முறையாக சொன்னாங்கன்னா சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரா. அதே 16:23 அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இங்கே 2 மெய்யாகவே போட்டு சொல்கிறார். அப்படின்னா என்னது? 2 வாட்டி சொல்கிறேன்றதுனால ஃபார்மாலிட்டி சொல்கிறேன்னு நினச்சிக்காத. உண்மையாலுமே நீ ஏதாவது எதுக்காவது உனக்கு தேவைப்படுதுன்னா என் நாமத்தினவா, அங்கே 2 மெய்யாகவே சொல்லிடுறாரு. அப்படின்னா என்னது? கன்ஃபார்மே பண்ணுற, நீ நாமத்தை பயன்படுத்தலான்னு சொல்லிடுறாரு. நாமத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் நாமத்தினால் பிதா இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா வந்து உங்களுக்கு தருவார். ஆஸ்க் ஃபாதர் இன் மை நேம், அவருடைய நாமத்தினால பிதா இடத்துல கேட்டுக்கொள்ளும். சரி, இயேசு 3 வாட்டி தான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டானா அதுவும் கிடையாது. நிறைய இடங்களை சொல்லியிருக்காரு. அது நேரம் இல்லாதனால ஒரு 2 இடத்துல நான் சொல்கிறேன். அதே 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆஸ்க் தென் யூ ரிசீவ் மோர். ஆஸ்க், அவருடைய நாமத்தினால கேளுங்க, அப்போ நீங்கள் கேட்டதை பார்க்கலாம் அதிகமாக பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னொரு வாட்டி சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரு. யோவான் 16:26 அந்த நாளிலே நீங்கள் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். அப்போது 5 முறை சொல்கிறாரு, என் நாமத்தை பயன்படுத்து 3 முறை என் நாமத்தை பயன்படுத்துன்னு சொல்லிடுறாரு. 5ஆவது முறை என் நாமத்தை நீ பயன்படுத்துவ அப்படின்றாரு. இந்த 2 அதிகாரத்துலையுமே இயேசு 5 முறை தன் நாமத்தை பயன்படுத்த சொல்லி சொல்கிறாரு. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு 3 வாட்டி சொன்னாலே என்ன பண்ணிடுவோம்? விளங்கிடுச்சுப்பா போதும் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றோம். இவர் 5 வாட்டி சொல்லிட்டு இருக்காரு. அது இந்த 2 அதிகாரத்தில் மட்டும் தான், மொத்த வேதத்துலேயும் நான் சொல்லலை, 2 அதிகாரத்தில் மட்டுமே 5 வாட்டி சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ சொல்லிட்டாரு. சில இந்த நாமத்தை பயன்படுத்த நமக்கு இந்த உரிமை தரல, இயேசு பயன்படுத்துன்னு சொல்கிறாரு, அது நமக்கு சொல்லலை அப்படின்றாங்க. அப்படின்னு ஒரு தவறான போதனைகளை எடுத்து வைக்கிறாங்க. என்ன போதனை? நமக்கு அந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை தரல, அவருக்கு கூட இருந்த 12 சீஷர்களுக்கும் அதுக்கப்புறம் ஒரு 70 சீஷர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரமும் உரிமையும் இயேசு தந்தாருன்ட்டு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்க? இது ஒரு தவறான போதனை உங்களுக்கு சொல்கிறது. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, லூக்கா 9:1-2 படி அது சொல்கிறாங்க. என்னது? அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியானைகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இங்கே ஆரம்பத்திலே சொல்கிறாங்க, 12 சீஷரையும் அழைத்து என்னது? சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. அப்போ இவங்களுக்கு இந்த 12 சீஷர்களை மட்டும்தான் அவருடைய நாமத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு தவறான போதனையை
எடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு வசனத்தையும் அவங்க உதாரணமாக வைக்கிறாங்க, ஒரு பேஸ்மெண்ட்டாக வைக்கிறாங்க. என்னது? அதே லூக்கா 10:1 இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 போக அனுப்பினார். இவங்க இப்போ 70 பேர், ஃபஸ்ட்டு 12 பேருக்கு உரிமையை கொடுத்துட்டாரு, வேற 70 பேருக்கு உரிமையை கொடுத்துட்டாருன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த 70 பேரோட பேரை கூட அங்கே மென்ஷன் பண்ணல. அங்கே 70 பேரோட 12 சீசர்கள் பேர் நமக்கு தெரியும், அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. 70 பேரோட 70 சீடர்களுடைய பேர் கூட அங்கே எழுதப்படலை, குறிக்கப்படலை. ஏன்? அது என்னமோ அது சும்மா ஒரு முக்கியமான விஷயமே இல்லாத மாரி ஆயிடுச்சு. முக்கியமான விஷயமே இல்லாத மாரி ஆகிடுச்சு. அப்படி இல்லை, இயேசு தம்முடைய நாமத்தை பயன்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இப்போ உங்ககிட்ட ஒரு 2000 நோட்டு கொடுக்குறேன். அந்த 2000 நோட்டு பணக்காரன் பயன்படுத்தினாலும் செல்லும், ஏழை பயன்படுத்தினாலும் செல்லும். அவன் பணக்காரன் அவனுக்கு மட்டும்தான் செல்லும், நீ ஏழை உனக்கு செல்லாத, அந்த கதையே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அந்த பணத்துக்கு என்ன வேல்யூ? நீ எதை எடுத்துகிட்டு வர, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர, அந்த பணம் யாரை யூஸ் பண்ணாலும் செல்லும். அது பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், எப்படியாப்பட்டவனாக வேணா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி அந்த பணம் செல்லும். அதே போல தான் இயேசு நாமத்தை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதுக்குன்னு இஷ்டத்துக்கு யார் வேணாலும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. யார் பயன்படுத்தலாம்? இவங்க சொல்கிற மாரி 12 சீசர்கள் தான் பயன்படுத்த முடியும், 70 பேர் தான் பயன்படுத்த முடியும் நான் சொல்ல வரல. யார் பயன்படுத்தலான்றதை நான் சொல்கிறேன். மார்க் 16, 17, 18. மார்க் 16:17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த அது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நிறைய பேர் இந்த லிஸ்ட்டை பார்த்து மாதிரி வேந்துருவாங்க. என்னால் இது இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியுமா? அங்கே என்ன சொல்லியிருக்கேன்? நாமத்தினாலே இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்குது. யார் செய்வாங்க? ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் இதெல்லாம். என் நாமத்தினாலே, இந்த நாமத்தை யார் பயன்படுத்த முடியும்? விசுவாசிக்கிற எல்லாருமே பயன்படுத்த முடியும். அவரை விசுவாசிக்கிற எல்லாருமே பயன்படுத்த முடியும். 12 பேருக்கு தான் அந்த உரிமை இருக்குது, 70 பேருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. இல்லை விசேஷித்த வரம் பெற்றவர்களுக்கு, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு, தீர்க்கதரிசனிகள்லாம் அந்த உரிமை, அதெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது. அவரை நம்புங்க, அவர் விசுவாசிங்க. அவருடைய நாமத்தை அவரை நம்பி விசுவாசித்து அதை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும். சரி, இந்த நாமத்தை எல்லாருக்கும் எப்படி கொடுத்தாரு? எப்படி கொடுத்துருக்கிறாரு? இந்த நாமத்தை எல்லாருக்குமே சமமாக கொடுத்துருக்காராடா? இல்லை விசுவாசிக்கு கொஞ்சம் தான் உனக்கு அது உரிமை, நீ பாஸ்டரு உனக்கு இன்னும் கொஞ்சம், நீ தீர்க்கதரிசி உனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உரிமை கொடுக்குற அப்படின்னியா? இல்லை, எல்லாருக்குமே சமமாக கொடுத்துட்டாரு. நீ விசுவாசிக்கிறியா? அதான் மேட்ரு. விசுவாசிக்கிறவர்களால் இயேசு நாமத்தை பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தினா என்னென்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வெற்றி தேவைப்படுதோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சேரும். சரி, பயன்படுத்தலாம், உரிமை நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவருடைய நாமத்திற்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு தெரியணும்ல. அவருடைய நாமத்திற்கு எவ்வளோ அதிகாரம். இப்போ ஒருத்தர் பேரை யூஸ் பண்ணுறோன்னா அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ அங்கே மினிஸ்ட்ரி பேர் யூஸ் பண்ணுறீங்க, அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? அந்த காலேஜ் மேலேயும் அது அந்த ஏரியா மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இயேசுவின் பேரை நீங்கள் பயன்படுத்தும் போது அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். இயேசுடைய நாமத்திற்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ அதிகாரம் இருக்குது? முதல்லையே சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இயேசுவுக்கு என்ன அதிகாரமாக வல்லமே இருக்குதோ அதே அளவுக்கு அதிகாரமாக வல்லமே இயேசுடைய நாமத்திற்கு உண்டு. இயேசுவுக்கு கொஞ்சம் அதிகமான அதிகாரம் வல்லமை, அவருடைய நாமத்துக்கு ஒரு ஸ்டெப்பு கம்மி, அந்தமாரிலாம் கிடையாது. இயேசுக்கு என்ன அதிகாரமும் வல்லமையாக இருக்குதோ அதே அளவுக்கு சரிசமமான அதிகாரமும் வல்லமையும்
இயேசுடைய நாமத்திற்கு உண்டு. உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் எடுத்துப்போம். அவர் அந்த சைன் போர்டு, ஸ்டாப்புன்ற சைன் போர்டு எடுத்துன்னு இப்படி காட்டுறாரு. எதிரில் வரவன் எவ்வளோ பல்கான லாரியாக தூக்கின்னு வந்தாலும், உடம்பு பாடி பில்டராக வச்சுருந்தாலும் அவன் நின்று தான் ஆகணும். இந்த உதாரணம் நிறைய வாட்டி இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவன் நின்று தான் ஆகணும். ஏன்? அந்த வாகனங்களை நிறுத்தக்கூடிய அதிகாரம் பவர் கிடையாது. சாரி, பவர்ன்றது வேறு, நான் வரேன் அதுக்கு அடுத்து வரேன். அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? அந்த போலீஸ்காரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிரில் வரக்கவன் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் சரி, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இருந்தாலும் சரி, அந்த போர்டை காட்டினா நின்றுதான் ஆகணும். ஏன்னா என்ன, அது அதிகாரம் அவர் கையில் இருக்குது. இந்த வல்லமையை காட்டிலும் அதிகாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசு பாருங்கள். சில பேருக்கு அதிகாரம் இருக்காது, ஆனால் வல்லமை இருக்கும், பவர் இருக்கும். அப்படி இருக்கிறவன் யார்? திருடன் தான் அப்படி இருப்பான். அவனுக்கு எதுக்குமே அதிகாரம் கிடையாது, ஆனால் ஆள் நல்ல பல்காக வெயிட்டாக இருப்பான், அடிச்சுட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவான். ஆனால் அதிகாரமும் வல்லமையாக இருக்கிற ஆள்கிட்ட பார்த்தானா, ஆள்கிட்ட மாட்டினானா அவங்க காலி. ஏன்னா அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு வல்லமை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரமும் தேவை, அதிகாரமும் வல்லமையும் தேவை. அது இருந்தால் தான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும், கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். வல்லமை மட்டும் வச்சுக்கின்னு அதிகாரம் இல்லாமல் சுற்றின்னு கிடந்தால் அது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இயேசு நாமத்திற்கு அதிகாரம் இருக்குதா? இருக்குது. அவருடைய நாமத்திற்கு அதிகாரம் இருக்குது. எப்படி இயேசுக்கு என்ன அதிகாரமும் வல்லமையும் இருக்குதோ அதே அளவுக்கு வல்லமை அதிகாரம் அவருடைய நாமத்திற்கும் இருக்குது. எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 18:10. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். அங்கே கர்த்தரின் நாமம் இருக்குது. அந்த நாமத்தை மட்டும் மறைச்சிட்டு நீங்கள் படிங்க, கர்த்தர் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? நான் ஏன் இயேசுக்கு இருக்கிற அதிகாரமும் வல்லமையும் இஸ் ஈக்குவல் டு இயேசு நாமத்திற்கு இருக்கிற அதிகாரம் வல்லமைன்ட்டு? ஏன்னா அந்த நாமத்தை மறைச்சிட்டு நீங்கள் படித்தாலும் ஒரே அர்த்தம் தான், அந்த நாமத்தை வச்சுட்டு படித்தாலும் ஒரே அர்த்தம் தான். என்னது? கர்த்தர் நாமம் பலத்த துர்கமாக இருக்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அதற்குள் ஓடி சுகமாக இருப்பானா? எப்படி ஓடி சுகமாக இருப்பான்? கர்த்தருக்குள்ளே ஓடுவானா, இல்லை சபைக்கு வருவானா? நிறைய பேர் கர்த்தருக்குள்ளே ஓடுறதுனா சபைக்கு ஓடுறது, இல்லை பாஸ்டர்கிட்ட போய்ட்டு ஓடுறது, பாஸ்டர் மாட்ட போய் ஓடுறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, அவருடைய கர்த்தரை நாம பலத்துங்கவும் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அந்த பலத்து துர்கன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டவர் அப்படின்னு வருது. டவர்னா ஒரு கோபுரம். அந்த காலத்துலலாம் மதில் செவர்கள் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பெரிய கோபுரம் கட்டுவாங்க. அந்த கோபுரம் எதுக்கு கட்டுறாங்கன்னா, ஒரு வேளை இவன் மதில் செவரையும் ஏறி வந்துட்டான்னா அந்த கோபுரத்துக்கு ஏறுறது ரொம்ப கஷ்டம். மதில் செவரை ஏறுறதுக்கே அவனுக்கு நாக்கு தள்ளிடும். அதுக்கு மேலே கோபுரத்தை வர எழுதணும். அவன் கஷ்டப்பட்டு ஏறி வர்றதுக்குள்ளே இவன் கல்லு தூக்கி போட்டு அவனை சாவடிச்சிடலாம். அப்படியேப்பட்டது. அவ்வளோ சேஃபான இடம் என்னது? கர்த்தரின் நாமம். கர்த்தரின் நாமம் பலத்தது இருக்கும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இன்னொரு வசனம், சங்கீதம் 20:7 வாசிப்போம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகின்றோம். இந்த மேன்மை பாராட்டுகின்றோம் அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு வருது. எல்லாரும் சொல்லுங்கள், மேன்மை பாராட்டுகிறோம். இது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ட்ரஸ்ட்டுன்னு வருது. ட்ரஸ்ட்டுன்னா என்னது? நம்புறதுன்னா என்னது? விசுவாசிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மேன்மை பாராட்டுன்னு வருது, புதிய ஏற்பாட்டில் அப்படியே விசுவாசிக்கிறோம் அப்படின்னு வருது. விசுவாசிக்கிறவர்களான அடையாளம் அவன் படித்தான். அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தையே இங்கே மேன்மை பாராட்டுன்னு பதிலாக விசுவாசிக்கணும் போட்டு வாசித்து பார்ப்போம். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறோம். அப்போது இயேசு நாமத்துக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? இவ்வளோ அதிகாரம் அவருடைய நாமத்திற்கு இருக்குது. சரி, இயேசுடைய நாமத்திற்கு அதிகாரம் இருக்குது, ஓகே. இயேசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அளவுக்கு தான் இயேசுடைய நாமத்திற்கும் இருக்குது. அப்போ இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும்ல.
கொலோசியர் 1:16-17. கொலோசியர் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நினைக்கின்றது. எல்லாற்றுக்கும் மேலே, எல்லாவற்றுக்கும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவராக இருக்கிறார். இதெல்லாம் படைச்சதே அவர் தான். அப்போது இது எல்லாத்தின் மேலேயும் அவருக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றின் மேலேயும் அதிகாரம் உண்டு. இயற்கை மேலே அதிகாரம் இருக்குதா? இருக்குது. எங்கே பார்க்கலாம்? மார்க் 4:36-40. அது ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன், டைம் இல்லை. இயேசு படகுல தூங்கிட்டு இருக்காரு. 12 சீசர்களும் இயேசுவும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, தூங்கிட்டு இருக்காரு. புயல் காற்று வருது. 12 சீசர் எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒன்றுமே சொல்லலை. ஏந்து காற்றையும் கடலையும் இறையாத அமைதியில யாரு அப்படின்னு சொல்கிறார். ஒன்றுமே இல்லை. அவருக்கு இயற்கை மேலே அதிகாரம் இருக்குதா? இருக்குது. இந்த இதுலேயே பார்க்கலாம். வியாதியின் மேலே அதிகாரம் இருக்குதா? இருக்குது. பேதரின் மாமியின் ஜுரத்தை குணமாக்கினார், பிணியாணிகளை சுஸ்தமாக்கினார், குருடரை பார்க்க வச்சார், செவிடரை கேட்க வச்சார், சப்பானிகளை நடக்க வச்சார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார். இயேசுக்கு பிசாசு மேலே அதிகாரம் இருக்குதா? இருக்குது. இயேசுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்குதா? இருக்குது. லாசருவே உயிர்ப்பிச்சார், அவரும் உயிர் தெழுந்தார். யவீருவின் மகளை உயிரோட எழுப்பினார். இயேசுக்கு இயற்கை மீதும் சரி, வியாதியின் மீதும் சரி, பிசாசின் மீதும் சரி, மரணத்தின் மீதும் சரி, எல்லாவற்றையும் அதிகாரம் இருக்குது. அப்போ இயேசுவின் நாமத்திற்கும் அதே அதிகாரம் தான் இருக்குது. இயேசுவின் நாமத்திற்கு இயற்கை மீது அதிகாரம் இருக்குது, இயேசு நாமத்திற்கு வியாதியின் மீது அதிகாரம் இருக்குது, இயேசு நாமத்திற்கு பிசாசின் மீது அதிகாரம் இருக்குது, இயேசு நாமத்தினால் மரணத்தின் மீது அதிகாரம் இருக்குது. மரணப்படுக்கையில் இருக்கிறீங்க, அப்போ போயிட்டுன்னா இயேசுவே அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மரணத்தின் மீது நாம வேலை செய்யும். ஏன்னா அந்த மரணத்துக்கும் மேலே அந்த நாமத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. சரி, இயேசுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குது, இப்போ அவருக்கு அதிகாரம் இருக்குதா? இப்போ அவருக்கு அதிகாரம் இருக்குதா? நிறைய பேர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்ததுங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பூமியில் வாழ்ந்தார், அதனால் அவருக்கு இயற்கை மேலே அதிகாரம் இருந்தது, அவர் வாழ்ந்தப்போ இருந்தது. இப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகமாக இருக்கிறாங்க. இருக்குதா? இருக்கிறது. 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. என்னன்னது? தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்குது. அப்போது எல்லா அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. அவர் எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரம் உள்ளவரா இருக்கிறாரு. இன்னொரு வாசனம் வாசிப்போம். எபேசியர் 1:20-23 வரைக்கும். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையின் மாத்திரம் இல்லாமல் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களில் தம்முடைய வலது பாசங்களை உட்காரம்படி செய்து, யாரை உட்காரம்படி? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாசத்தில் உட்காரம்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி, எதை எல்லாவற்றையும் மேலே சொன்ன எல்லா துரைத்தனம் அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் யாருக்கு கீழ்படுத்தி? இயேசுனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு எல்லாவற்றையும் மேலாக அவரை தலையாக தந்தன்னார். இது எல்லாத்துக்கும் மேலே யாரு? இயேசு. இது எல்லாத்துக்குமே அதிகாரம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலான அதிகாரமாக அவருக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் அவருக்கு கொடுத்துருக்காரு. எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையில் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை வைத்திருக்கிறாரு. பிலிப்பியர் 2:9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி, யாரை? இயேசு கிறிஸ்துவை. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும்
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். என்ன பார்த்துருக்குறோம்? தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்திருக்காரு. உயர்த்தது மட்டும் இல்லாமல் எல்லா முழங்கால்களும் முடங்கும். சும்மா இப்படி பெண்டாகிறது கிடையாது, கொஞ்சம் தான் நான் வணங்குவேன் அப்படின்னு கிடையாது. மொத்தமாக இப்படி லிட்டலாக இப்படி முட்டி போட்டு நான் வணங்கிடுறேன், நீர் என்னை விட உயர்ந்த நாமம் உம்முடைய நாமம், உமக்கு என்னை விட உமக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்ட்டு அப்படியே முழங்கால்கள் யாவும் முடங்கும். சரி, உலகத்தில் இருக்கிற நாமங்கள்லாம் அவருக்கு முடங்கும். பிசாசும் முழங்குவானா? அப்போது இயேசுன்னு வரும்போது பிசாசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முழங்கால் படிட்டு தான் ஆகணும். அது வேறு வழியே இல்லை. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உண்டு. யாருக்கு உண்டு? இயேசுக்கு உண்டு. அங்கே தான் நம்ம பார்த்தோம், இயேசுக்கு பிசாசின் மேலும் அதிகாரம் இருக்குது. இயேசுக்கு பிசாசின் மேலே அதிகாரம் இருக்குன்னா அவருடைய நாமத்திற்கும் அதிகாரம் உண்டு. ஆரம்பத்திலே சொன்னேன், இயேசுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அவர் நாமத்துக்கும். அவருக்கு கொஞ்சம் அதிகாரம் அதிகம், இவருக்கு கொஞ்சம் அதிகாரம் கம்மி, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு நாமத்துக்கு அதிகாரம் என்ன? இயேசுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம், அதே வல்லமை இயேசுடைய நாமத்திற்கும் உண்டு. இயேசுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்னு இப்போ பார்த்தோம். பிசாசின் மேலேயும் அதிகாரம் இருக்குது. அப்போ அவரோட நாமத்தை இப்போ யூஸ் பண்ணினா என்ன ஆகும்? பிசாசின் மேலும் அதிகாரம் உள்ள ஒரு நாமத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த நாமத்துக்கு அவன் கீழ்பட்டு தானே ஆகணும், அவன் படிஞ்சு தான் ஆகணும். அப்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க, அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்தினாதான் உங்களுக்கு தேவையான எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அதை பயன்படுத்தணும்? அந்த வெற்றியெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் இதை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது. நீங்கள் அந்த நாமத்தை உங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது இயேசுவே உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். அந்த நாமமும் சரி, அந்த இயேசுவும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை காண முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வெற்றியில் நீங்கள் தேவைப்படுகிறதோ, அது வியாதியின் மேலாக இருக்கலாம், அது உங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மேலே இயேசுக்கு அதிகாரம் இருக்குது. அவருக்கு என்ன அதிகாரமும் வல்லமை இருக்குதோ அதே அதிகாரமும் வல்லமை இயேசுடைய நாமத்திற்கு இருக்குது. அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த வியாதி அவருக்கு கீழ்பட்டு தான் ஆகணும், பிசாசு கீழ்பட்டு தான் ஆகணும், எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு தான் ஆகணும். அவருக்கு கீழ்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு வெற்றி. ஸோ எல்லா நாமற்றிலும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் இதை பற்றி போதித்தேன். நிறைய பேருக்கு உரிமை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. நிறைய பேர் இது பயன்படுத்துறதுக்கு உரிமை 12 சீசர்கள் தான் கொடுத்தாரு, 70 பேருக்கு தான் கொடுத்தாருன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறவங்களாம் அவருடைய நாமத்தை பயன்படுத்தலாம். அவருடைய நாமத்துக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? இயேசுக்கு என்ன அதிகாரமும் வல்லமையும் உள்ளதோ அதே அளவுக்கு அதிகாரமும் வல்லமையும் அவருடைய நாமத்திற்கு இருக்குது. இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எல்லா அதிகாரத்துக்கும், துரைத்தனத்துக்கும், கர்த்தத்துவத்துக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுக்கு அதிகாரம் இருக்குது. ஈவன் பிசாசுக்கு மேலாக கூட அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட அதிகாரம் இயேசு நாமத்திற்கும் இருக்குது. அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நீங்கள் மிகப்பெரிய அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் காண்பீர்கள். கர்த்தர் அந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.